ராகி மாவில் தோசை சுடலாம், கூழ் காய்ச்சலாம், களி கிளறலாம், ரொட்டி சுடலாம், நிறைய பண்ணலாம். ராகி மாவில் ராகி மாவை சேர்த்துக்கிட்டா எலும்புக்கு நல்ல வலுவு, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக கொண்டாடும். இரும்பு சத்து நம்ம அதிகம். நம்ம பிள்ளைங்களுக்கு மூஞ்சி நல்லா பளபளப்பாக இருக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்தும். ராகி மாவில் நிறையா நன்மைகள் இருக்குது. ராகி மாவை எல்லாரும் கட்டாயம் பயன்படுத்திக்குங்க. இன்னைக்கு நாம் ராகி மாவு போண்டா சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப்புக்கு பொட்டுக்கடலை இடித்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை இடித்து சளிச்சு எடுத்துக்கலாம். போகுறாங்க ரெண்டு தடவை 3 தடவை இடிச்சு பொடி பண்ணிக்கலாம். கடலை மாவு இடிச்சாச்சு. வாங்க போகலாம். பிரியா அடுப்பத்தை ஒரு பூணு மிளகு, ஒரு பூணு சீரகம் பொடி பண்ணிக்கலாம். நல்லா பொடி பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா மணக்கும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். கழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கணும். 3 துண்டு இஞ்சி, 30 பல்லு பூண்டு, बाबा कमी है बाबा. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். வடிச்சட்டி சரி ஐயா, என்ன எடுத்துக்க, என்ன காய்க்கு நேரம் ஆகுது. சரியாயா எடுத்த சாமி ஆவ கொண்டாயா. பொட்டுக்கடலை 1 கப்பு இடிச்சு ரெடி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ராகி மாவு 1 கப்பு. அதுக்கு போதுமான உப்பு, அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு
போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சீரகம் மிளகு போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச கருப்பிலாந்தால 1 கப்பு. அரிஞ்சு வச்ச புதினா கீரை 1 கப்பு. அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி கீரை 1 கப்பு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 2 கப்பு. பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 2. அப்பா ஐயா தண்ணி கொடு. கை வச்சு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா போண்டா பதத்துக்கு பேஞ்சு எடுத்துக்கணும். பிரியா என்ன காஞ்சிக்கிடுச்சா? ஐயா காஞ்சிடுச்சாயா? வெங்காயம் நல்லா கலந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். போடு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். என்ன காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். காய்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு. போண்டா சுட்டுக்கலாம். நல்லா இப்படி உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. பாப்பா அது சரி போடு. இலாக்கங்க இருக்குதாயா? நல்லா வேவிட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா நுரைய இடங்க வேக வேணும். ராய் மாவு போண்டா பாரு வேவா எப்படி மணக்குதுன்னு. நல்லா வேவிட்டு ஐயா போதுமா எடுக்கலாமாயா? எடு பார்க்கலாம். எடு நெஞ்ச தெருக்கிட்டு விடு. நல்லா வேவிட்டு இப்போ எடுத்துடலாமா? எடு நல்லா நிறைய அணுகிடுச்சு. எடு ஆரி போண்டா ரெடி. வாங்க சாப்பிடலாம். கண்ணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரியாயா? அருமையா இருக்குது. நல்லா வாசனையா இருக்குது. அருமையா இருக்குதுல்ல? எனக்கு சூப்பரா இருக்குதா? முறுக்கு இருக்குதாயா? சூப்பரா இருக்குதா? சரி சரி நான் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நல்லா போறையே வந்து போச்சு. பஞ்சு ஆட்டம் இருக்குது பாரு.
நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையும் நல்லா மணந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 தடவை திங்கலாம்னு தோணுது. இது திங்கவா இன்னும் 2 திங்கலாம்னு ஆசை கொடுக்குது. போண்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. காய் போண்டா சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நல்லது. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி சேர்த்திங்க, நம்ம பிள்ளைய விரும்பி சாப்பிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.